நம்ம மனசு எப்பவுமே கொஞ்சம் அமைதி இல்லாத இருக்கும் பொழுது நம்ம ஃபேமிலியோட இந்த மாதிரி டூர் போகிறது ரொம்ப சந்தோஷத்தை கொடுக்கும். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல் கலைவாணி சமையலறை. எல்லாரும் நல்லா இருப்பீங்க அப்படின்னு நான் நம்புகிறேன். இந்த நியூ இயர்க்கு ஃபர்ஸ்ட் வீடியோ நான் போடுறேன். எப்பவுமே தொடர்ந்து வீடியோ போடணும், ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரையுமே மீட் பண்ணணும்னு எனக்கு ரொம்ப ஆசை தான். ஆனால் உங்களுக்கே தெரியும், என்னோடய வீடியோஸ் யாரும் பார்க்கவே மாட்டீங்க. எங்களை மாதிரி யூடியூபர்ஸ்க்கு எல்லாருக்குமே நீங்கள் போடுற லைக்கும் கமெண்ட்ஸும் தான் ஒரு மோட்டிவேஷ்னலாக இருக்கும். என்னோடய மோட்டிவேஷ்னலே ரொம்ப கம்மியாக இருக்கிறதுனால எனக்கு அதில் இன்ட்ரெஸ்டே வரமாட்டேங்குது. என்னோடய வீடியோவில் உங்களுக்கு என்ன பிடிக்கல அப்படின்னு சொன்னீங்கனாலும் ரொம்ப நல்லாயிருக்கும். ஏன்னா நான் அந்த கண்டென்ட் போடாமல் இருப்பேன். இந்த வீடியோவில் நாங்கள் டூர் போன எங்களோட அனுபவத்தை தான் உங்களோட நான் ஷேர் பண்ணிக்க போகிறேன். வீடியோ ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும், அதனால் வீடியோவை மிஸ் பண்ணாமல் பாருங்கள். இப்போ நாங்கள் சீரடிக்கு போகிறதுனால பார்த்திங்கன்னா கொஞ்சம் முறுக்கு, காராசேவ் இதெல்லாம் செஞ்சு எடுத்துகிட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டே கொஞ்சம் மாவெல்லாம் நான் ரெடி பண்ணி ஏற்கனவே வச்சுருந்தேன். அதை மிக்ஸ் பண்ணி தான் நான் இப்போது முறுக்கு சுட போகிறேன். அதில் தேவையான அளவு மட்டும் எடுத்து நான் போட்டுட்டு கொஞ்சமாக பார்த்திங்கன்னா வெண்ணெயோ நெய்யோ இல்லை நீங்கள் வனஸ்பதியோ ஏதோ ஒன்று நீங்கள் மிக்ஸ் பண்ணி முறுக்கு போட்டுக்கோங்க. ஏன்னா நீங்கள் எண்ணெய் எவ்வளோ சூடான எண்ணெயை ஊற்றினாலும் அந்த முறுக்கு நல்லா கொஞ்சம் கிறிஸ்பியாக கிடைக்காது, ஒரு மாதிரி கடுக்குன்னு கிடைக்கும். இந்த மாதிரி ஐட்டம் நீங்கள் மிக்ஸ் பண்ணி செய்யும் பொழுது முறுக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும். டூர் போனேன்னு சொன்னேன், எங்கே போனீங்க அப்படின்னு சொன்னீங்களா அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். ஸ்ரீரங்கம் பாண்டுரங்கன் கோயிலுக்கு போயிருந்தேன், சீரடி போயிருந்தேன். சீரடி கோயிலுக்கெலாம் நான் போவேனா அப்படின்னு நினச்சி கூட பார்க்கல. அது ஏன்னு உங்ககிட்ட நான் வீடியோவில் கண்டினியூவாக சொல்கிறேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ராகவேந்திரர் கோயில் போயிருந்தோம். சீரடியிலேருந்து நாங்கள் ஒரு 5 கோயில் போயிருந்தோம். அது என்னென்ன கோயில் அப்படின்னா, சனீஸ்வரன் கோயில் போயிருந்தோம், அதுக்கப்புறம் மினி தாஜ்மஹால் போயிருந்தோம், அதுக்கப்புறம் ஒரு பாபா கோயில் போயிருந்தோம், சிவன் கோயில் போயிருந்தோம், அப்புறம் மாருதி கோயில். அங்கே தான் மாருதி பிரதட்சிணம் ஆனார் அப்படின்னு சொல்லி அங்கேயும் போயிருந்தோம். ரொம்ப சூப்பராக இருந்தது. எல்லா இடத்துலையுமே நான் கொஞ்சம் கிளிப்பிங் எடுத்து தான் வச்சுருக்கேன். நாங்கள் எப்போ போயிருந்தோம் அப்படின்னா, சென்னையில் புயல் ஸ்டார்ட் ஆகிறதுக்கு ஒரு நாள் முந்தையே நாங்கள் கிளம்பிட்டோம். மறுநாள் மழை நல்லா ஸ்டார்ட் ஆகி புயல் வர ஆரம்பிச்சிது. அப்போ நாங்கள் இங்கே இல்லை, நாங்கள் எல்லாருமே சீரடியில் தான் இருந்தோம். பாவம் ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் எல்லோரும் ரொம்ப கஷ்டப்பட்டிருப்பீங்க. ஆனால் நான் உங்கள் எல்லாருக்காகவுமே சேர்த்து தான் கடவுள்கிட்ட வேண்டிக்கிட்டேன். மழையில் எல்லாருமே ரொம்ப கஷ்டப்பட்டிருப்பீங்க, அதனால தான் நான் அடுத்தடுத்து வீடியோவும் எதுவும் போடலை. எல்லாருமே கஷ்டத்தில் இருப்பீங்க. அந்த நேரத்தில் நான் போய் சீரடியில் ஜாலியாக இருந்தேன் அப்படின்னு போட்டால் உங்களுக்கு கஷ்டமாக இருக்கும். எப்படியோ நீங்கள் மழையிலேருந்து மீண்டு வந்திருப்பீங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன். எல்லா இடத்துலையுமே தண்ணி வந்துடுச்சு. என்னோடய சிஸ்டர் வீட்டில் கூட தண்ணி வந்துருச்சு. பாவம், அவங்களும் ரொம்ப அவஸ்தைப்பட்டதாக சொன்னாங்க. நாங்கள் போகும்போதே பார்த்திங்கன்னா ட்ரெயினில் தான் நாங்கள் புக் பண்ணியிருந்தோம். இங்கேருந்து ட்ரெயினில் போகிறப்பவே லைட்டாக அப்போ தான் மழை ஸ்டார்ட் ஆகுது. மழை விட்டு வந்துட்டு இருந்தது. நாங்கள் போகிறப்ப மழை அப்போ தான் ஸ்டார்ட் ஆகுது. நாங்கள் திருத்தணி போகிற வரைக்குமே கொஞ்சம் மழையாக தான் இருந்தது. திருத்தணியில் கூட பார்த்திங்கன்னா மழை பெஞ்சு விட்டு இருந்தது. அதுக்கப்புறம் போக அந்த மழையே இல்லை. அந்த ஊர்லலாம் பார்த்திங்கன்னா நல்ல செம்ம பனி, வெயில் இருந்தது, அதே நேரத்தில் பனியும் இருந்தது. வெயிலை விட பார்த்திங்கன்னா பனி தான் அதிகமாக இருந்தது. ரொம்ப குளிர் அதிகமாக இருந்தது. இங்கே குளிர் கொஞ்சம் குறைவு தான். அந்த ஊர் சைடில் பார்த்திங்கன்னா நல்ல குளிராகவே இருந்தது. ஃபர்ஸ்ட் நாங்கள் போனது பார்த்திங்கன்னா பாண்டுரங்கன் கோயிலுக்கு தான் போனோம். அங்கே உள்ளே ஷூட் பண்ணக்கூடாது அப்படின்ட்டாங்க. அதனால் வெளி பக்கமாக தான் நான் கொஞ்சம் ஷூட் பண்ணி வச்சுருக்கேன். அந்த கிளிப்பிங் மட்டும் உங்களுக்கு நான் ஆட் பண்ணுறேன். இப்போ நான் ஊருக்கு கிளம்புறதுனால என்னெல்லாம் துணிமணி வேணும் அப்படின்னு சொல்லிட்டு முந்தின நாள் தான் நான் எடுத்து வச்சிட்ருந்தேன். ஏன்னா கரெக்டாக பார்த்திங்கன்னா எனக்கு அன்றைக்கி டேட்டு வேறு, எனக்கு அது வேறு ஒரு பக்கம் போக மாட்டோமா, கரெக்டாக அந்த வாரம் தான் எனக்கு டேட்டே. எப்படியோ கடவுளோட அருளால் பார்த்திங்கன்னா முன்னாடியே வந்துருச்சு. அதனால் அந்த வேலையெல்லாம் முடிச்சுட்டு அதுக்கப்புறமா தான் எல்லாத்தையுமே எடுத்து அரேஞ்ச் பண்ணுற மாதிரி இருந்தது. உங்ககிட்ட நான் முன்னமே சொன்ன மாதிரி நான் சாய்பாபா கோயிலுக்கு போவேன் அப்படின்னு நான் எதிர்பார்க்கல அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஏன்னா எனக்கு கொஞ்சம் பர்சனலாக சில ப்ராப்ளம்லாம் இருந்தது. அந்த ப்ராப்ளம்லாம் என்னால் சொல்ல முடியாது, கொஞ்சம் பர்சனல். அந்த பிரச்சனையால் பார்த்திங்கன்னா எனக்கு சாய்பாபா மேலே கொஞ்சம் கோபம் இருந்தது. அவர் நான் கும்பிடாமையே தான் இருந்தேன். சாய்பாபாவை நான் மோஸ்ட்லி கும்பிட மாட்டேன். ஃபர்ஸ்ட் எனக்கு சாய்பாபா பற்றி தெரியாமல் இருந்தது. அதனால் அவரை நான் கும்பிடவே மாட்டேன். ஏன்னா இப்போது சாமியார்கள்லாம் ஒரு மாதிரி நடந்துக்கிறதுனால, எனக்கு அப்போ அவரை பற்றி தெரியாததுனால
அதுக்கப்புறம் அவரோட வாழ்க்கை வரலாறு வந்து பார்த்திங்கன்னா சன் டிவியில் வந்ததுக்கப்புறம் நான் நிறைய அந்த சீரியல் வந்து கரெக்டாக பார்த்துட்டே வந்து எனக்கு அவர் மேலே ஒரு ஆட்டோமேட்டிக்காக ஒரு மரியாதை பக்தி எல்லாமே இருந்தது. அதுக்கப்புறம் நானே தான் அவரை வந்து கும்பிட ஆரம்பித்தேன். சரி நம்ம சாய்பாபாவை கும்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நார்மலாக எப்பவும் கும்பிடுற மாதிரி தான் நான் கும்பிட்டுட்டு இருந்தேன். ஆனால் உண்மையாகவே நான் வந்து அவரோட அவ்வளோ தூரம் போயிட்டு அவரை பார்த்துட்டு வருவேன் அப்படின்னு நான் சத்தியமாக நினைக்கவே இல்லை. அங்கே போய் அவரை கும்பிட்டப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒரு பரவச நிலை, அது எப்படி சொல்கிறதுனே எனக்கு தெரியல. அவரோட அருள் எனக்கு இருந்தது அப்படின்னு நினைக்கும் போதே எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. அவர் வந்து நான் கும்பிட்டதே வந்து பார்த்திங்கன்னா ஒரு மேஜிக் மாதிரி தான். ஏன்னா நான் ஃபஸ்ட்டு அவரை கும்பிடாமையே இருந்தேன். அதுக்கப்புறம் அவரோட சீரியல் பார்த்துட்டு அவர் மேலே ஒரு பக்தி வர ஆரம்பிச்சிது. அதுக்கப்புறம் நானே தான் போயிட்டு அவரோட சிலை வாங்கிட்டு வந்து வீட்டில் வச்சு கும்பிட ஆரம்பித்தேன். கொஞ்சம் கொஞ்சமாக அவரை கும்பிட ஆரம்பித்தேன். அப்புறம் வந்து வியாழக்கிழமைனா பூஜை பண்ண ஆரம்பித்தேன். அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக என்னையும் அறியாமல் அவர் மேலே ஒரு பக்தியும் ஈடுபாடும் வந்து அவரை நான் கும்பிட ஆரம்பித்தேன். கும்பிட்ட கொஞ்ச நாளே என்னை வந்து அவரோட சந்நிதிக்கு அழைச்சி எனக்கு அருள் புரிஞ்சது வந்து பார்த்திங்கன்னா ஒரு மேஜிக் மாதிரி தான் இருக்குது. நாங்கள் கிளம்பி போனப்போ பார்த்திங்கன்னா இந்த 7 நாளுமே பூனைங்களை பிரிஞ்சிருந்தது எனக்கு ரொம்ப கஷ்டமாக தான் இருந்தது. பூனைங்களை வந்து எங்கள் அப்பா கிட்டே விட்டுட்டு போயிட்டோம். அவர் தான் பார்த்துக்கிட்டாரு. அந்த மழையில் ஒரு நாள் தான் ரொம்ப அவஸ்தையாயிடுச்சு. பூனைங்களுக்கு வந்து சாப்பாடு கொடுக்கறதுக்கு அவர் ரொம்பவே சிரமப்பட்டார். எப்படியோ கஷ்டப்பட்டு வந்து அந்த ஒரு நாளையும் சாப்பாடு கொடுத்துட்டு தான் போயிருக்காரு. அப்போ தான் எனக்கு கொஞ்சம் திருப்தியாகவே இருந்தது. இது மாதிரி சொன்னார், என்னால் போக முடியாதுமா, ரொம்ப காற்று அதிகமாக இருக்குது, வெளியில் போகவே முடியல அப்படின்னும் பொழுது எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்தது. அவங்கள வந்து பார்க்கும் பொழுது தான் எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம் இருந்தது. 7 நாள் கரெக்டாக வந்து பார்த்திங்கன்னா சனிக்கிழமை கிளம்பிட்டு அடுத்த சனிக்கிழமை வரைக்கும் ஒரு வாரம் டூர் இது. அந்த 7 நாளுமே அவங்கள பிரிஞ்சிருந்தது. ஏன்னா காலையில் அவங்களுக்கு தேவையானதெல்லாம் நான் பார்த்து பண்ணிகிட்ருப்பேன். அதுங்க பசியில் இருக்கவே விட மாட்டேன். அதுங்களுக்கு தேவையானதை பார்த்து பண்ணிகிட்டே இருந்துட்டு ஐயோ பசியில் என்ன பண்ண போதுங்களோ அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு பூனைக்குட்டிங்க மேலேயே தான் இருந்தது. நாங்கள் இங்கேருந்து போனப்போ வந்து பார்த்திங்கன்னா சப்பாத்தியும் மதியம் செஞ்ச சாதம் வந்து சன்னா சாதம் ரெடி பண்ணி வச்சுருந்தேன். அது கொஞ்சம் மிச்சமாயிடுச்சு. சரி நான் அதையே கட்டி எடுத்துகிட்டு போயிட்டு சப்பாத்தி வந்து நாங்கள் காலையில் சாப்பிட்டுக்கிட்டோம். இப்போ இந்த ஸ்ரீரங்கம் போகிற கிளிப்பிங் தான் நாங்கள் ட்ரெயினில் போயிட்டுருக்கோம் காலையில் டைமில். அதை தான் நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. நீங்கள் வந்து சீரடி போகணும் அப்படின்னு விருப்பப்பட்டிங்கன்னா மோஸ்ட்லி வந்து பார்த்திங்கன்னா ஒரு 4-5 மாதத்துக்கு முன்னாடியே கொஞ்சம் வந்து ஃபஸ்ட் கிளாஸ் புக் பண்ணுற மாதிரி பார்த்துக்கோங்க. ஏன்னா வந்து நான் ரொம்ப அவஸ்தைப்பட்டேன். போகிறப்ப கூட பரவாயில்லைங்க போயிடலாம், ஆனால் வரும்பொழுது டெல்லி ட்ரெயினை தெரியாமல் பிடிச்சிட்டோம், நகரவே முடியல. அவங்க ஒரு பாத்ரூம் போகிறதுக்கு கூட ரொம்ப சிரமமாயிடுச்சு. பாத்ரூமும் வந்து பார்த்திங்கன்னா செம்ம நாஸ்தியாக இருந்தது, ஒரு க்ளீனாகவே இல்லை, ரொம்ப கஷ்டமாயிடுச்சு எங்களுக்கு. அதுவும் போக வழியே விட மாட்டுறாங்க. சீரடியிலேருந்து மந்திராலயம் வர்றதுக்கு தான் ரொம்பவே கஷ்டப்பட்டோம். ஏன்னா ஈவினிங் டைம் வேறு நாங்கள் ட்ரெயின் ஏறிட்டோம். எப்படா ட்ரெயின் போய் மந்திராலயம் ரீச் ஆகும்ன்ற மாதிரி தான் இருந்தது. ஒரு பாத்ரூம் கூட போக முடியல, வழியிலேயே படுத்துக்கிறாங்க. அதுவும் பேக்கேஜையும் பத்திரமா பார்த்துக்கணும், ரொம்ப சிரமமாகிடுச்சு. அதனால் நீங்கள் வந்து சீரடியில் இருந்து மந்திராலயம் வரீங்க அப்படின்னா அது வரைக்கும் வந்து நீங்கள் ஃபஸ்ட் கிளாஸ் கோச் புக் பண்ணிவிட்டு வந்துடுங்க. ஏன்னா ரொம்ப கஷ்டப்பட்டோம், பாத்ரூம் போகிறதுக்கும் கஷ்டப்பட்டோம், பொருளை வச்சுக்கிறதுக்கும் கஷ்டப்பட்டோம். இடமும் நம்ம புக் பண்ணியும் வந்து பார்த்திங்கன்னா நம்ம சீட்டே நமக்கே அவங்க விட மாட்டேன்றாங்க. டிடிஆர்கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணியும் வேஸ்ட்டு தான். அவங்க ஊர் சைடு வந்து அந்தளவுக்கு ரெஸ்பான்ஸே கிடையாது. நம்ம ஒரு பொண்ணு வந்துங்க உட்காரட்டோன்னு விட்டேங்க, கொஞ்சம் கொஞ்சமாக நகர்ந்து வந்து என் பக்கத்துலேயே படுத்துக்கிச்சுங்க. எனக்கே படுக்க இடமே விடலை, என்னையே எழுப்பிச்சு. அவ்வளோ சரி நான் இறங்க போகிறோமே அப்படின்னு நான் விட்டுட்டேன். அந்த மாதிரியெல்லாம் ரொம்ப வந்து அநியாயம் பண்ணாங்க. அதனால தான் சொல்கிறேன், நீங்கள் வந்து சீரடியிலேருந்து வரப்போகிறீங்க அப்படின்னா நீங்கள் ஃபஸ்ட் கிளாஸ் புக் பண்ணிவிட்டு வந்தீங்கன்னா கொஞ்சம் சிரமம் இல்லாமல் நீங்கள் வந்துடலாம். நீங்கள் செகண்ட் கிளாஸ்லாம் வந்தீங்கன்னா ரொம்ப கஷ்டப்படுவீங்க. இதுதான் வந்து பார்த்திங்கன்னா ஸ்ரீரங்கம் கோயில். எனக்கு கல்யாணம் ஆகி வந்து பார்த்திங்கன்னா 17 வருஷம் ஆகுது. இந்த 17 வருஷத்தில் ஃபர்ஸ்ட் டைம் இப்போ தான் ஃபேமிலியோடையே நாங்கள் வெளியே போயிருக்கோம். ரொம்ப நல்லா இருந்தது. எங்கள் சித்திலாம் வரேன்னு சொன்னாங்க, கடைசி நேரத்தில் அவங்களால வர முடியல. அவங்கெல்லாம் வந்திருந்தா இன்னுமே ஜாலியாக இருந்திருக்கோம். 4-5 பேர் வர முடியல அப்படின்னு சொல்லிட்டு வர முடியாமல் போயிடுச்சு. சரி நம்ம ஆளுங்க கொஞ்சம் கூட இருந்தால் கொஞ்சம் தைரியமாக இருக்கும் இல்லையா. எங்கள் சித்தப்பா மட்டும் வந்திருந்தார், அவர் தான் எங்களை கூட்டிகிட்டு போயிட்டு இருந்தார். ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. கோயில் வந்து பார்த்திங்கன்னா வெளியே அவுட்டில் இப்படி தான் இருக்கும், உள்ளே வந்து ஷூட் பண்ண முடியாதுன்றதுனால வெளியே மட்டும் கொஞ்சம் ஷூட் பண்ணி வச்சுருந்தேன்.
சோலாப்பூர் அப்படின்னாலே பெட்ஷீட் தானேங்க ஃபேமஸ். அதனால் வந்து பெட்ஷீட்லாம் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே நாங்கள் போயிருந்தோம். மறுநாள் தான் சீரடிக்கு கிளம்ப போகிறோம். அதனால் வந்து சோலாப்பூர் போயிட்டு பெட்ஷீட்லாம் செலக்ட் பண்ணிகிட்டு இருந்தோம். அந்த கடையில் வர கிளிப்பிங்கை தான் நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. இங்கே வந்து பார்த்திங்கன்னா பெட்ஷீட்டு, டவல் இதெல்லாம் கொஞ்சம் கம்மி ரேட்டுக்கே கிடச்சிது. பெட்டில் போடுற துணி, அப்புறம் வந்து நம்ம பெட்ஷீட் இதெல்லாமே கொஞ்சம் கம்மியாக தான் கிடச்சிது. ஹேண்ட்பேக் அதெல்லாம் கூட பரவாயில்ல. பர்ஸ் கூட வந்து பார்த்திங்கன்னா 60 ரூபான்னு கொடுத்தாங்க, நல்லா நீட்டாக. இந்த பெட்ஷீட் தான் நாங்கள் வாங்கியிருந்தோம். இதோட ரேட்டு வந்து பார்த்திங்கன்னா 900 அதான் 1000 ரூபாய்க்குள்ளே தான். 40 ரூபாவோ 30 ரூபாவோ தான் கம்மி ஒரு பெட்ஷீட்டோட விலை. சரி, நம்ம பெட்டில் போடுறதுக்கு நல்லா இருக்குமே, நல்லா உழைக்கும், நல்லாயிருக்கும் அப்படின்னாங்க. அதனால் நான் அந்த இதுவை எடுத்துக்கிட்டேன். பெட்ஷீட்க்கு வந்து பார்த்திங்கன்னா 10 வருஷம் வாரண்ட்டி கொடுத்துருக்காங்க. சரி இல்லைனா நீங்கள் வந்து போஸ்டரில் அனுப்புங்க, நாங்கள் 1க்கு 2 பெட்ஷீட் கொடுக்குறோம் அப்படின்னு இருந்தாங்க. ஆனால் கண்டிப்பாக அவங்க அதெல்லாம் அனுப்ப மாட்டாங்கன்னு எனக்கு தெரியும். சரி, கொஞ்சம் நல்லா உழைக்குமே அப்படின்றதுனால நான் அந்த குவாலிட்டி பெட்ஷீட்டே வந்து நான் எடுத்துக்கிட்டேன். நாங்கள் மறுநாள் கிளம்பி சீரடி போயிருந்தோம். சீரடியிலேருந்து 5 கோயில் போயிருந்தோம் சொல்லியிருந்தேன் பார்த்தீங்களா. அதில் இது வந்து சனி சிங்காபுரம் கோயில். அந்த கோயிலுக்குள்ளே தான் இப்போ நாங்கள் போயிட்டுருக்கோம். இந்த கோயிலில் வந்து சனீஸ்வரன் வந்து கல்லாக வந்து நின்னதாக சொல்லப்படுது. அந்த கோயிலுக்குள்ளே போயிட்டு நம்ம எண்ணெய் தான் நாங்கள் வாங்கி விட்டுருந்தாங்க. எல்லாருமே எண்ணெய் தான் வாங்கி கோயில் உள்ளே ஊற்றிட்டு இருந்தாங்க. நாங்களும் வந்து கோயிலுக்குள்ளே போயிட்டு சாமியை கும்பிட்டுட்டு எண்ணெய் விட்டுட்டு வந்தோம். அங்கே பூஜை பொருள் எல்லாமே விற்றுது. தேங்காய் இன்னும் என்னென்னமோ வச்சுருந்தாங்க. அதெல்லாம் உள்ளே அலோடு கிடையாது. எண்ணெய் மட்டும்தான், எண்ணெய் ஊற்றுறதுக்கு மட்டும்தான் அலோடு. அதெல்லாம் நம்ம வாங்கினாலும் வெளியவே தூக்கி வச்சிடுறாங்க. அங்கே வந்து நல்லெண்ணெய் மட்டும்தான் அலோ பண்ணுறாங்க. நீங்கள் அந்த மாதிரி போனீங்க அப்படின்னா நல்லெண்ணெய் மட்டும் வாங்கிக்கோங்க. சனீஸ்வரன் வந்து இந்த மாதிரி தான் இருக்கார். ஒரு கல், அதுக்கு மேலே வந்து பார்த்திங்கன்னா எண்ணெய் வந்து வடிகிற மாதிரி வச்சுருந்தாங்க. அவர் வந்து இங்கே கல்லாவே வந்து நின்றுதா அப்படி சொல்லப்படுது. நம்ம ஊற்றுற எண்ணெயெல்லாம் அந்த பக்கம் வழிஞ்சு அங்கே ஓடிடுது அப்படின்னு சொல்கிறாங்க. மந்திராலயா இவங்களுக்கு எல்லா சைடும் தண்ணி வந்துச்சான். அந்த ஆற்றுல தண்ணி வந்ததில் என்ன ஆச்சு, இந்த ஒரே ஒரு கல் அடிச்சின்னு வந்து இங்கே நின்றுச்சான். நின்னோடனே நான் கணேசனா நான் இங்கே நின்னேன். இங்கேயே வந்து பார்த்திங்கன்னா குட்டி குட்டி சாமி சிலைகள் எல்லாமே இருந்தது. அவங்க ஊர் சைடு அலங்காரம் பண்ணுற மாதிரி. அதனால் என்னால் கரெக்டாக அதை என்ன சாமி அப்படின்னு சொல்ல முடியல. இதில் முக்கியமாக நம்ம பார்த்தது ஆஞ்சநேயர் இருந்தார், அவரை பார்த்தோம். அதுக்கப்புறம் ஒரு பாபா இருந்தார், அவர் யாருன்னு எனக்கு தெரியல. ஃபுல்லாக ஹிந்தியிலே எழுதியிருந்தாங்க, அதனால் என்னால் சரியாக சொல்ல தெரில. அப்புறம் ராமர், லக்ஷ்மணர், சிவன் அதெல்லாம் குட்டி குட்டி சிலையாக வச்சுருந்தாங்க. இங்கே வந்து நடக்கும் பொழுது ரொம்ப ஜாக்கிரதையாக நடக்கணும். ஏன்னா நம்ம ஊற்றுற எண்ணெய் எல்லாமே வெளியில் வடிஞ்சு வருது. அதை ஒரு பக்கம் தள்ளிக்கிட்டு தான் இருக்காங்க. இவங்க எல்லாரோடையும் தான் நாங்கள் போயிருந்தோம். இன்னொரு செட் வந்து பிரிஞ்சு போயிட்டாங்க. இப்போ தான் கோயில் வந்து கட்டிகிட்டு இருக்காங்க. அந்த கோயிலுக்கு போயிட்டு இப்போ நாங்கள் வேறு ஒரு கோயிலுக்கு வந்திருக்கோம்.
இங்கே வந்து சிவன் இருந்தார், ஆனால் இது என்ன கோயில் அப்படின்னு எனக்கு சரியாக சொல்ல தெரியல. இதுவும் ஒரு பாபா கோயில் தான். என்ட்ரன்ஸ் வந்து ரொம்ப சூப்பராக இருந்தது, அதனால் அப்படியே ஷூட் பண்ணிகிட்டே வந்தோம். உள்ளே வந்து ஷூட் பண்ணுறதுக்கு அலோடு கிடையாது. அப்படியும் நான் சின்ன சின்ன கிளிப்பிங் வந்து ஷூட் பண்ணி வச்சுருக்கேன். முக்கியமானதை மட்டும் டாப்ல வச்சு இங்க பாரு, இவங்களையும் முட்டிட போற நீ. ஜூம் பண்ணிடுறா. ஜூம் பண்ணியாச்சு. சரியா என்னோட சின்ன பையன் தான் ஷூட் பண்ணிட்டு இருந்தான். ஸ்டடி மோடு போட்டில் போல இருக்கு, ஆடிக்கிட்டே இருக்கு, கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. இங்கே வந்து விநாயகர், சிவன் எல்லாருமே இருந்தாங்க. ஓம் நமச்சிவாய. இவர் சிவன் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா வெள்ளை பளிங்கு கல்ல தான் பண்ணியிருந்தாங்க. நம்ம ஊர் சாமி மாதிரி கருப்பு கல்ல செய்யல, நல்லா அலங்காரம்லாம் பண்ணி வச்சுருந்தாங்க. தன்வந்திரி பகவான். வீடியோ ரொம்ப லென்த்தியாக போகுது, இதோட இந்த வீடியோவை நான் முடிச்சுக்கிறேன். மறுபடியும் உங்கள் எல்லாருக்குமே புத்தாண்டு நல்வாழ்த்துக்களை நான் தெரிவிச்சுக்கிறேன். இந்த வருஷம் நீங்கள் நினச்சது எல்லாமே நடக்கணும் அப்படின்னு இறைவனை நான் வேண்டிக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ். இன்னொரு யூஸ்ஃபுல்லான வீடியோவில் சந்திக்கிறேன். பாய்.